செய்தார். சிறு வயதுலேருந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, ஏசப்பாவை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் அவர்களுடைய வாலிப காலத்தில் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் ஈடுபட்டாங்க. மோஸ்ட்லி சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்லம் ஏரியாஸ்லையும் அவங்க போயிட்டு குழந்தைகள் ஊழியம் செஞ்சாங்க. அப்போது என்னையும் கூட கூட்டிகிட்டு போவாங்க, நானும் போவேன். எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ரெபேக்கா நீ வயிற்றில் இருக்கும்போது நான் ஜெபிச்சது என்னென்னா, ஏசப்பா அந்த பிள்ளையோடைய மூச்சு காத்து கூட உன் நாமத்தை துதிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மகளாக ஒரு பிள்ளையாக இந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அம்மா வயதில் 8 மாதம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கூட சைக்கிளில் போவாங்களாம். அப்போ அங்கே இருக்கவங்களும் பார்த்து கேட்பாங்க, லைக் நிறமாத கர்ப்பிணியாக இருக்கீங்க, சைக்கிளில் வந்து நீங்கள் எப்படி தைரியமாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அம்மா யோசிப்பாங்களா, கர்த்தர் எவ்வளோ துன்பம் கொடுக்குறாரு, எவ்வளோ பலன் கொடுக்குறாரு அந்த ஊழியம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளெஸ்ஸிங்ஸு, அந்த ஒரு பழக்கம் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு 14-15 வயசு அந்த வாலிப பிரயாசத்தில் முடிச்சுட்டு நினைவாசனம் சொன்னது பிரகாரம் எங்கள் அம்மாவோடைய ஜெபம், எங்கள் அப்பாவுடைய ஜெபத்துக்கு ஏற்றவாறு நானும் அந்த சிறு பிராயத்துலேருந்து நான் 15 வயசு இருக்கும்போது நான் சண்டே கிளாஸ் எடுப்பேன், பிபிஎஸ் எடுப்பேன், எங்கள் அம்மா அப்பா கூட போவேன், நிறைய மினிஸ்ட்ரியில் அது மாதிரி பழகினது உண்டு. ஸோ வாலிப காலத்தில் கூட எங்கள் அப்பா ஜோசப் பாஸ்டர் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அங்கேயும் போயிட்டு நான் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் சண்டே கிளாஸ் நான் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் எல்லா காரியங்களையும் எனக்கு பெருசாக ப்ளெஸ் பண்ணார். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்தாரு. எங்கள் அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டோ அதே மாதிரி என்னுடைய மாமனார் மாமியாரும், நீ போய் படி, நீ போய் வேலைக்கு போ, வெளியூருக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஒரு வேலை நிறுத்தமாக. அப்போல்லாம் கூட குழந்தைய ரொம்ப ரொம்ப பார்த்துப்பாங்க. இப்போ கூட ஒரு கோர்ஸ் நான் போன மாதம் கூட ஒரு கோர்ஸ் முடித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எங்கள் அம்மா அப்பா எனக்கு எப்படி சப்போர்ட்டாக சொல்லுவாங்க, அம்மா அப்பா நல்லா இருந்தால் இப்படி இருக்காது, அப்படி இருந்தால் இப்படி. உலகம் என்ன சொன்னாலும் கர்த்தரை நம்ம பிடிச்சி கொள்ளும் போது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பிடிச்சி கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ரொம்ப அழகாக ஆசீர்வதிப்பார். அது மாதிரி அந்த கோர்ஸையும் நான் படித்து முடித்தேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னுடைய எஜுகேஷன்லையும் கெரியர்லையும் என்னுடைய மாமனார் மாமியாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது மாதிரி நல்ல திரும்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க நேரத்தில் நவம்பர் 25 என்னுடைய பையனுக்கு ஒரு ஜுரம் வந்துச்சு. காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கொஞ்சம் கவனக்குறைவாக ஒரு பேராசிட்டமால் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு வாந்தி, மயக்கம், அது மாதிரி ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பக்கத்தில் ஒரு 24 hours ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே ட்ரிப்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ஏற்ற தெரியல, அவங்களுக்கு நர்வ்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு குழந்தையோட 2 கையுமே வீங்கிருச்சு, ட்ரிப்ஸும் இறங்கலை. நாங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்குறோம், அவங்களுக்கும் என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறது, நர்வில் வந்து ஊசி இறங்கலை, அவனுக்கு நரம்பு கிடைக்கல அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுமே புரியல. டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்துருச்சு. நான் உடஞ்சி போயிட்டு ஏசப்பாவை துதிச்சு கொண்டுட்ருக்கேன், ஜெபிச்சு கொண்டுட்ருக்கேன். திடீர்னு ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற நர்ஸ் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, என்னை பார்த்து குழந்தைக்கு ப்ரேயர் பண்ணி, அம்மா ப்ரேயர் பண்ணு அப்படின்னாங்க. சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போ, குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய மாமனார் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே என் கணவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஏன்னா குழந்தைய உயிரை காப்பாற்றுறது தான் எனக்கு அப்போ முக்கியமாக தெரிஞ்சுது. ஒன்று சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ரஷ் பண்ணோம். ஒரு 4-5 டாக்டர்ஸு 4-5 நர்ஸ் அட் அ டைம் உடனே வந்து குழந்தைக்கு அவங்க இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரி ஓகே ஏதோ பண்ணுறாங்க, ஜுரம் தானே, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு நான் இருக்கேன். ஒரு 2 டாக்டர்ஸ் என்கிட்ட வந்தாங்க, குழந்தைக்கு டெங்கு, பெரியவங்கன்னா அவங்க வந்து தாங்குவாங்க, இது 5 வயசு குழந்தை, லேட்டாக நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வீட்டில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க. நான் பயத்தில் கலக்கத்தில் உடஞ்சி போய் நான் அழுது நான் நின்றுட்டுருக்கேன். எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஜொரோன்னு போனால் மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, ஆனால் லைஃப் த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நிமிஷத்தில் அந்த நேரம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அடிக்கடி ஜெபத்தில் சொல்லுவோம், ஆவிக்குரிய போராட்டம், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லுவோம். பிசாசு வந்து கொல்லவும் திருடவும் வரான், அவங்ககிட்ட அதை ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய ஒரு வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தான் வந்து பொய்யின் பிதாவாகவும் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி இருக்கிற ஒரு சிங்கத்தை போல அவன் சுற்றி இருந்து கொண்டிருக்கான். அதே மாதிரி தான் நான் அந்த நேரத்தில் என்னை ரொம்ப நான் வீக்காக ஏதோ ஃபீல் பண்ணும்போது டாக்டர் வந்து ரொம்ப திட்டாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட அப்படி சொல்லும்போது ஒரு செகண்டில் நான் என்ன யோசிச்சிட்டேன் அப்படின்னா, அவள் தான் முடிஞ்சிச்சு, ஸ்டீஃபன் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு லைஃப் எதுவுமே இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இங்கேருந்து நம்ம போகும்போது ஸ்டீஃபன் இல்லைன்னா நம்மளும் இருக்கக்கூடாது அப்படி நெகட்டிவ் தாட் தான் என் மைண்டில் வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தனியாக நான் நிற்கிறேன் அந்த ஐசியூ வார்டில், அந்த ஸ்பேஸில்.
திடீர்னு நான் ஜோசப் பாஸ்டர் கால் பண்ணேன், எங்கள் அப்பா கால் பண்ணேன், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் திடீர்னு எனக்கு எங்கேருந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கர்த்தர் என்னை வெள்ளத்தால் என்னை இடை கட்டினார். அப்போது நான் யோசித்தேன், இந்த நேரம் வந்து நம்ம வந்து கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நம்ம உதவி கேட்கணும். எனக்கு உடனே எனக்கு தானியலோடைய புஸ்தகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ராஜா வந்து தானியலை கேட்பாரு, சிங்க குகைக்குள்ளே போட்டுட்டு கேட்பாரு, நீ இடைவிடாமல் துதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட ஜெபிச்சேன். ஏசப்பா, இந்த வார்ஃபேர்ல, இந்த போராட்டத்துல ஏற்கனவே நீங்க வெற்றி கொண்டுட்டீங்க, நீங்க வெற்றியின் தேவன், நீங்க வெற்றி எங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல நான் தைரியத்தை வர வச்சுட்டு நான் உங்களை துதிச்சு கொண்டே இருக்கணும், ஆராதிச்சு கொண்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நான் அந்த சாட்சி வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே பகிரும் போது நான் சொல்லணும், தைரியமா சொல்லணும், தானியலை போல தானியலுக்கு உதவின தேவன் எனக்கும் உதவினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவன் எனக்கு உதவினார். நான் இடைவிடாமல் துதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரு. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நான் போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும். ஏசப்பா, என் பிள்ளைக்கு நீங்க சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செபிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து குழந்தை வந்து ஒரு 4 days ஐசியூல இருந்தாரு. அவருடைய அந்த டாக்டர்ஸ் என்கிட்ட எல்லாம் அந்த டேர்ம்ஸ்லாம் சொல்றாங்க. என்கிட்டயும் கணவர்கிட்டையும் கூப்பிட்டு சைன்லாம் வாங்கிட்டாங்க. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, நேம் எல்லாம் இருந்ததுக்கு. இப்போ ரொம்ப அந்த நேரத்தில் பதட்டமும் பயமும் கலக்கமும் மட்டும்தான் இருக்கும். அப்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஏசப்பா அந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு கம்ஃபர்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஜோசப் பாஸ்டர் சொன்னார், நான் சொன்னேன், பாஸ்டர் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுகம் கொடுக்க போகிறது ஏசப்பா. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதை யோசிக்காதீங்க, நீங்கள் ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்க, ஏசப்பாட்ட ஜெபிச்சு கொண்டே இருங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ரொம்ப ஜெபிச்சாங்க. நிறைய இடங்களில் சபைகள் வச்சாங்க, சங்கிலி ஜெபம், நிறைய ஸ்டீஃபனுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ரத்த அணுக்களுக்குள்ளே அந்த தண்ணி வந்து வெளியேறனால அந்த செஸ்ட்டும் வயிறு பகுதியும் உப்பிடும். அது உப்பிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, லைஃப் த்ரெட்னிங் அப்படின்னாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், குழந்தை படுத்துட்டு இருக்கோம், வயிறு உப்பிக்கிட்டே போகுது. எனக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட ஓடுறேன், டாக்டர் வயிறு ப்ளோட் ஆகுது, டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வயிறு உப்பிட்டே போகுது டாக்டர் அப்படின்னு கெஞ்சுறேன். அவர் அப்படியாம்மா இருமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டு போனார். 5 நிமிஷம் அந்த குழந்தை என்ன பண்ணால் 100 ml யூரின் பாஸ் பண்ணான். 1 ஹவருக்கு 100 ml யூரின் பாஸ் பண்ணால் அதை நான் அளவு எடுத்து நான் போய் போடணும். அப்படியே ஒரு 4-5 மணி நேரத்தில் அந்த உப்பின வயிறு அப்படியே அது நார்மலாக ஆச்சு. நான் கர்த்தருக்கு நான் கோடி ஸ்தோத்திரம் சொன்னேன், நன்றி சொன்ன அந்த நேரத்தில் நான் யோசித்தேன். அப்போ இது மாதிரி கர்த்தர் நம்மளை வந்து இந்த சூழ்நிலையில் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஏசப்பாவை தெரிஞ்சிருக்கு, நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன். ஏசப்பாவை தெரியாத மக்கள் என்ன சொல்றது, ஏசப்பா தான் மெய்யான தேவன், ஏசப்பா தான் உண்மையான தேவன், அவர் தான் நம்மளுக்கு சுகம் தராருன்னு அந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்ப்பேன். நிறைய பேர் அந்த மாலை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, வேண்டிக் கொள்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யாரை கூப்பிடணும், யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கரெக்டாக கூப்பிட்டா தான் நமக்கு அந்த உதவி வரும் இல்லைங்களா. அப்போது நான் யோசிப்பேன், நம்ம எவ்வளோ பிளெஸ்டாக இருந்தால் ஏசப்பாவுடைய உண்மையான அன்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னுடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நான் கூப்பிடுறேன், அவர் எனக்கு உதவி செய்கிறாரு. அப்போ நான் இன்னும் ஆழமாக நான் இது பண்ணப்பட்டேன். ஐயா கூட சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் அதிகமாக ஊழியம் செய்துட்டு இப்போது இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், அந்த வேலைக்கு செல்வது, குழந்தையை பார்ப்பது, வீட்டுக்காரங்களை பார்ப்பதுனால ஊழியத்தில் ஈடுபட முடியல. அப்போ தான் அந்த ஒரு ட்ரையல் இருக்கும்போது தான் நான் யோசித்தேன். எனக்கு ஒரு சோதனை வரும்போது, அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் யோசித்தேன், நம்ம வந்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு ஏசப்பா அலோவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 5 நாள் குழந்தை ஐசியூவில் இருந்தார். 6th or 7th திரும்ப நார்மல் வார்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தை உட்கார முடியாது, சாப்பிட மாட்டான், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். ஆனால் எழுந்து உட்காந்து அவனும் ரொம்ப விசுவாசமாக ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அந்த பாடலாம் அவன் பாடிக்கொண்டே இருப்பான். அதை தான் நான் கற்றுக் கொடுத்தேன், அதை தான் அவர் பாடுவார். அப்புறமா ஒரு 9th day 10th day என்கிட்ட அவன் சொன்னான், அம்மா எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் யோசித்தேன், சரி அவனுடைய பாடி சைக்கிள் வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கர்த்தர் வந்து லோக்கிருவியாக நம்ம நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியாக நிற்க வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பிள்ளையோடு நான் வந்து அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு நாங்கள் குடும்பமாக நாங்கள் வெற்றியோடு நாங்கள் வீடு திரும்பினோம். ஒரு சாட்சியாக
என்னுடைய மாமனார் மாமியார் என் தகப்பனார் விசேஷமாக அவங்க கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அந்த 10 நாளுமே அவங்களும் வெளியே போல, அங்கேயே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நாங்கள் செஞ்சது ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருந்தோம், ஏசப்பாவை பிடிச்சி கொண்டே இருந்தோம். இது நாங்கள் ஒரு சாட்சியாக நிற்கணும். நாங்கள் வந்து இந்த ஏசப்பாவும் எங்களுக்கு உதவி செய்தார், கிருபை நடத்தினார். இதுக்கு முக்கிய காரணம் ஐயா சொன்ன மாதிரி அந்த குடும்ப அமைப்பு, நம்ம அம்மா அப்பா கணவன் நம்ம பிள்ளைகள், அது எப்போ நம்ம அன்பு அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்குமோ எல்லாமே காரியங்கள் எல்லாமே வாய்க்கப்படணும். நான் எங்கள் அம்மா அப்பாவுக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த அளவுக்கு என்னை ஏசப்பா கிட்ட அவங்க அதிகமாக எனக்கு நேரம் செலவிட எனக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அவர்கள் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, மினிஸ்ட்ரிக்கு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்களை பீச்சு, பார்க்கு, சினிமா, தேட்டர் எதுவுமே நாங்கள் பண்ணுறது எல்லா வாலிப காலத்தில் எல்லாமே அவங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே சண்டே கிளாஸு, விபிஎஸ்ஸு, மினிஸ்ட்ரி இது மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் வெறுப்பாக இருக்கும், ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளை மட்டும் ஏன் அம்மா அப்பா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ நான் பார்க்கும்பொழுது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் வைத்திருக்காரு. அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அந்த சாட்சிக்காக ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்கிறேன்.